பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஹஃபீசுல்லா அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நான் முதல்வன் திட்டம் திமுக அரசுல பெரிய இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தியிருந்தது. மாணவர்கள் மத்தியில், யூபிஎஸ்சி தேர்வர்கள் மத்தியில் அந்த திட்டத்துக்கான பெயரை மாற்றிருந்தாங்க. அதை பற்றி சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பேசும்போது அந்த நாள் முதல்வன் திட்டத்தை பற்றி யார்ட்டையாவது கேட்டால் அதை பற்றி யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்றாரு. அதனால தான் இப்போ கவர்மெண்டோடைய அஃபீஷியல் பேரான டிஎன் ஸ்கில்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற விஷயத்தையே நாங்கள் மாற்றிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டாரு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது அடிப்படையில் ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். அவருடைய கூற்றுப்படி இன்னைக்கு போய் டிஎன் ஸ்கில் கார்பரேஷன் என்னன்னு போய் கேட்டு பார்ப்போம். நீங்கள் ரேண்டமாக பேரலையில் ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே நீங்கள் போய் பண்ணுங்கள். நான் முதல்வன் திட்டம்னா என்ன, டிஎன் ஸ்கில் கார்பரேஷன்னா என்னன்றதை சாதாரண பாமர மக்கள்கிட்ட பேரலையை நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் போய் எடுத்து பாருங்கள், மக்கள் எந்த பேருக்கு என்னன்னு புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு. அப்போ இது அடித்தட்டு மக்களுக்கான திட்டம். ஸ்கில் கார்பரேஷன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது மேல் தட்டு மக்களுக்கு புரியும் ஸ்கில்ஸ்னால் என்னென்னு. இப்போ நம்ம இந்த திட்டத்தை அடித்தட்டு மக்களுக்கும் போராடக்கூடிய மக்கள் மேலே வர்றதுக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம். நான் முதல்வன் திட்டம்ன்றது தலைவரே பர்சனலாக அன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறப்போ அதை பிராண்ட் பண்ணி எதுக்காகன்னு பல நிகழ்ச்சிகளின் மூலமாக கொண்டு அது பலனை கொடுத்துருக்கு. அது பலன் கொடுத்ததுனால தான் பல பேர் இன்னைக்கு டெஸ்டிமோனியல்ஸாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணும்போதும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கிளியர் பண்ணும்போதும் ஒருத்தரும் சொல்கிறாங்க இந்த திட்டத்தின் மூலமாக தான் நாங்கள் பலன் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு. இப்போ அப்படி இருக்கும்போது இது முழுக்க தாவேக்காவுடைய காழ்ப்புணர்ச்சி. சரி, நீங்கள் பேர் மாற்றின அது கூட ஒரு லாஜிக் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாணவர்களுடைய சாதனைகள் இருக்கக்கூடிய வீடியோஸை டெலீட் பண்ணுறீங்கல்ல, அழிக்கிறீங்கல்ல, அதனுடைய நோக்கம் என்ன? இதுதான் பிரச்சனை. பேர் மாற்றம்ன்றது இந்த காரணம் கிடையாது. அது அடிப்படையில் ஒரு வெஞ்ச்ஃபுல் பிஹேவியர். மக்கள் பயனடைஞ்ச வீடியோஸை அதுலேருந்து அழிக்கணும், அதுக்கு ஒரு சப்ப காரணம் கட்டணுன்றதுக்காக பேரை மாத்திரன்னு சொல்லிட்டு மாணவர்களுடைய சாதனைகளை அழித்திருக்கக்கூடிய ஒரு வேலையை இவங்க பண்ணியிருக்காங்க. மற்றபடி நான் முதல்வன் திட்டம்னா என்னன்னு சராசரி மக்களுக்கு புரியும். ஒருவேளை தாவேக்காவுடைய நிர்வாகிகளுக்கும் தாவேக்காவுடைய தொண்டர்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம். நான் முதல்வன்னே சிஎம் ஆகிறதுக்கான ஸ்கீம்னு நினச்சிப்பாங்க. அதே தான் அவரையும் சொல்கிறேன். அதான் அது அடிப்படை பேசிக் ஆவரேஜ் டிவிகே மைண்ட் செட். அது மக்களுடைய மைண்ட் செட்டுன்னு நீங்கள் சொல்ல வேணாம். டிவிகேவுடைய மினிஸ்டர்ஸுக்கும் டிவிகேவுடைய தொண்டர்களுக்குமான அந்த மைண்ட் செட் தானே தவிர நான் முதல்வன் மூலமாக முதல்வன் ஆக முடியாதுன்றது சாதாரண மக்களுக்கு தெரியும். அது எதுக்காகன்றது டெய்லி நியூஸை பார்க்குறவங்களுக்கும் நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களுக்கும் புரியும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சப்ப காரணங்கள்லாம் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எதாவது பண்ணால் அது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், ஒரு பொய் காரணமாவது நியாயமாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு மக்கள் ஏற்றுக்க முடியாத ஒரு காரணங்கள்லாம் சொல்லாதீங்க. ரைட். நீங்கள் காழ்ப்புணர்ச்சின்னு சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதில் டிஎன் ஸ்கில் கார்பரேஷன் சொல்லி தான் நோட்டிஃபிகேஷன் வருது. ஆனால் வெப்சைட்டில் பார்க்கும்போது நான் முதல்வன் ஆர்க்குன்னு சொல்லி அந்த வெப்சைட்டில் குறிப்பிடதான் பார்க்க முடியுது. அப்போ அவங்க முற்றிலுமா இதை தவிர்க்கல அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இல்லை, அதுதான் சொல்கிறேங்க. இவங்களுடைய அடிப்படை நோக்கம் இந்த பேர் மாற்றமும் எதுவும் கிடையாது. இது இந்த டெஸ்டிமோனியல்ஸை அழிக்கணும். மாணவர்களுடைய சாதனைகள் ஐஏஎஸ் பேசியிருக்காங்க, திருநங்கைகள் பேசியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் கும்பகோணத்தில் ஒரு துணை ஆட்சியராக வந்திருக்கிறத பற்றிலாம் நம்ம பார்க்குறோம். இப்போ இது மக்களுக்கு போய் சேரக்கூடாது. ஏன்னா இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுடைய நரேட்டிவ் கடந்த 5 வருஷத்தில் தமிழ்நாடு வளரல, கடந்த 5 வருஷத்தில் தமிழ்நாட்டை இவங்க எதுவுமே பண்ணலை அப்படின்றப்ப ஒரு வீடியோவும் அதில் ஒரு சாட்சியாக நிற்குது. இவங்களுடைய கேம்பெயினிங்க்கு எதிராக அது போய் நிற்கும்போது அதை அழிக்கணும். அது நான் முதல்வன் ஒரு பெரிய ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம். பல ஆயிரம் பேர் அதை டச் பண்ணியிருக்கு, பல லட்சம் பேர் அதை கனெக்ட் பண்ணியிருக்கு. அந்த கனெக்டை உடைக்கிறதுக்கு இவங்களுக்கு இந்த பேர் மாற்றம் தேவைப்படுகிறது. அதுக்காக தான் செஞ்சுருக்காங்களே தவிர மற்றபடி அவங்க சொல்கிற காரணம் இது கிடையாது. ரைட். இதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கும்போது ஒரு தேசிய அளவிலான ஒரு விருது, ஸ்காட்ச் விருதுகள்னு சொல்லி தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக செயல்படுத்தப்பட்ட ஒரு 3 திட்டங்களுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் குறிப்பாக பார்க்கும்போது எல்லாமே திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டங்கள். மாடல் ஸ்கூல் ஆகட்டும், டிஎன் ஸ்பார்க் ஆகட்டும், வெற்றி பள்ளிகள் ஆகட்டும், இந்த 3க்குமே இன்னோவேஷன் அண்டு கவர்னன்ஸ் அது இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டு அந்த ஸ்காட்ச் விருதுகளை தேசிய அளவில் கொடுத்துருக்குறாங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இப்போ வெள்ளை அறிக்கைலாம் விட்டாங்கல்ல, அந்த வெள்ளை அறிக்கை சொல்ல தவறக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. கடனை மட்டும்தான் காட்டுறாங்க. கடன் கடன் கடன், ஒரு தலையிலையும் 1,62,200 கடன். அதை நியாயப்படுத்துறதுக்கு அவங்க எடுக்கக்கூடிய பேராமீட்டர் மகாராஷ்டிராவும் குஜராத் வளர்ச்சி அடையலையா கடன் வாங்காமல், மகாராஷ்டிரா கடன் வாங்காமல் வளர்ச்சி அடையலையா அப்படின்னு. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, குஜராத் கடன் வாங்காமல் வளர்ந்துருக்கலாம், மகாராஷ்டிரா கடன் வாங்காமல் வளர்ந்துருக்கலாம். ஆனால்
தமிழ்நாடு வளர்ச்சின்னு வைக்கக்கூடிய அளவுகோல் வேற, மகாராஷ்டிரா குஜராத் வளர்ச்சின்னு வைக்கக்கூடிய அளவுகோல் வேற. ரெண்டுமே வேற வேற. இதுதான் திராவிடியன் மாடல், திராவிடியன் ஃபிலாசபி ஆஃப் கவர்னன்ஸ்னு சொல்றது வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களும் தமிழ்நாடும் எதை வளர்ச்சின்னு வச்சிருக்கு அப்படின்னா மனித வள குறியீடுகள், ஹியூமன் டெவலப்மெண்டல் இண்டிசஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அந்த வளர்ச்சியை ஏன் இந்த வெள்ளை அறிக்கை பேச மாட்டேங்குது? நீங்க கடனை மட்டும் பேசுறீங்க. நாங்க ஏன் கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, நாங்க இவ்வளவு கடன் வாங்கினாலும் இங்க மகப்பேறு இறப்புகள் எவ்வளவு குறைவாக இருக்கிறது, பள்ளிகளுக்கு போகக்கூடிய குழந்தைகளுடைய இடைநிற்றல், ஸ்கூல் டிராப் அவுட் ரேட் குஜராத்தையும் மகாராஷ்டிராவையும் தமிழ்நாடோட கம்பேர் பண்றீங்களா? இங்க வந்து எந்த அளவுக்கு பெண்களுக்கான முன்னேற்றத்துக்கான வழிகளை இந்த அரசாங்கங்கள் செய்திருக்கிறது, இதெல்லாம் தான் நீங்க கம்பேர் பண்ண. வேற கடன் எடுத்து நீங்க வந்து கம்பேர் பண்ணா அது வளர்ச்சி கிடையாது. குஜராத்ல ரத்த சோகை எவ்வளவு இருக்கு, தமிழ்நாட்டுல ரத்த சோகை எவ்வளவு இருக்குன்னு கம்பேர் பண்ணுவோமா? வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் குஜராத்ல எவ்வளவு இருக்கு, தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்குன்னு கம்பேர் பண்ணுவோமா? அப்போ வெள்ளை அறிக்கைன்றது காம்ப்ரிஹென்சிவா, நடுநிலையா, நேர்மையா மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க இந்த பேராமீட்டர் சொல்லியிருக்கணும். இந்த அரசு வந்த பிறகு பள்ளிக்கூடத்துல இடைநிற்றல் எவ்வளவு குறைஞ்சிருக்கு, பள்ளிக்கூடத்துக்கு வரவங்க மேற்படிப்பு சேராம போறதுக்கு என்ன காரணங்கள், 10ஆம் வகுப்பு ஃபெயில் ஆகி திரும்ப அட்டெம்ப்ட் எக்ஸாம் எழுதாம இருக்கிறவங்களை ரீச் பண்ணி அட்டெம்ப்ட் எக்ஸாம் எழுத வைக்கிறோம். இப்போ இதெல்லாம் தான் நாங்க பார்க்குற வளர்ச்சி. நீங்க வந்து குஜராத்துடைய வளர்ச்சியும் மகாராஷ்டிராவுடைய வளர்ச்சின்றது ஒரு கார்பரேட் ஸ்டைல் ஆஃப் வளர்ச்சி. வெறும் கடனை காட்டுவாங்க, இண்டஸ்ட்ரீஸை காட்டுவாங்க. அடித்தட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கான அரசாங்கம் அப்படின்றது இருக்குல்ல, கவர்னன்ஸ் இஸ் ஃபார் த பீப்புள், அந்த கான்செப்டே இல்லாத வளர்ச்சியை நீங்க தமிழ்நாட்டுக்கு காட்டினீங்கன்னா இது தமிழ்நாடு எப்படி எடுத்துக்கும்? எடுத்துக்கவே முடியாது. நாங்க எடுத்திருக்கக்கூடிய வளர்ச்சி, இங்க இருக்கக்கூடிய 100 பேர்ல 50 பேர் காலேஜுக்கு போறான், அதுக்கு கடன் செலவு நான் செலவு பண்ணிட்டோம். நாங்க வந்து விடியல் பயணத்தை கொண்டு வந்தோம், டிரான்ஸ்போர்ட்ல வந்து இவ்வளவு கடன் இருக்கு, கடனை எப்படி குறைக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இலவசமா கொடுக்குற அந்த 2000 கோடி செலவாகுது இல்ல மகளிர் விடியல் பயணத்துக்கு, அதை குறைக்கிறது தான் கார்பரேட் கவர்னன்ஸா இருக்கும். ஆனா நாங்க என்ன சொல்லுவோம், அந்த 2000 கோடி கடனை எடுத்து பெண்கள் வெளியே வந்து வேலைக்கு போய் அந்த வளர்ச்சியின் மூலமாக திரும்ப உள்ள வரப்போகுது. அப்ப இதை கடனா பார்க்காதீங்க. இதுலதான் இப்போ வந்து இந்த திட்டங்கள் எல்லாமே ஒரு லாங் டேர்ம் கோலை வந்து அச்சீவ் பண்றதுக்கான திட்டங்கள் மாதிரி இருக்கு. எடுத்த உடனே ஒரு பலனை கொடுக்க லாங் டேர்ம் இல்ல, இது ஷார்ட் டேர்ம்லயுமே தெரிஞ்சிருக்கேன். இப்ப இதெல்லாம் 11.1+ growth போகுது இல்ல, தமிழ்நாடுடைய எக்கனாமிக் growth, பொருளாதார growth, அது எல்லாம் இது கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குன்னு சொல்றோம். நீங்க வந்து கொண்டு வரக்கூடிய ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸா இருக்கட்டும் அல்லது நான் முதல்வன் திட்டங்களா இருக்கட்டும், அதுல டெக்னிக்கல் ட்ரைனிங்ஸ் மூலமாக வேலை கிடைக்குது. அப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இங்க இன்வெஸ்ட் பண்ண வரானா அவன் இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்ப்பான். நான் இங்க பணத்தை போடுறேன்னா இங்க வேலை செய்யறதுக்கு இந்த ஆட்கள் இருக்கா? இப்போ ஈவி இண்டஸ்ட்ரி உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஈவி டெக்னாலஜிக்கு, எலக்ட்ரிக் வெஹிக்கல் டெக்னாலஜிக்கு இங்க எனக்கு ஸ்கில் லேபர் இருக்கா அப்படின்னா அப்ப அந்த ஸ்கில் லேபரை தயார்படுத்துறதுக்கு நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். அதுக்கான ஸ்கீம்ஸ் தேவைப்படுது. இப்போ அதே மாதிரி வேற ஒரு இண்டஸ்ட்ரி வெறும் மேனுவல் லேபர் தேவைப்படுதா, அப்ப அந்த மேனுவல் லேபருக்கான ஆக்சசிபிலிட்டி, ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்போர்ட்டிங் ஃபெசிலிட்டி இருக்கான்னு பார்க்குறோம். அதுக்காக தான் விடியல் பயணத்தை கொடுக்குறோம். அப்போ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து லாங் டேர்முக்கு தேவை அப்படின்னாலும் ஷார்ட் டேர்ம்லையும் இது ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்றதான் பார்க்குறோம். இவங்க அந்த வெள்ளை அறிக்கை வந்து முழுக்க ஒரு பொய்யை, ஒரு காழ்ப்புணர்ச்சியை இவங்க எங்கள் தங்கம் தென்னரசு அண்ணன் சொன்ன மாதிரி அம்பேலுன்னு கையை தூக்க போகிறாங்க. எங்களுக்கு இவ்வளவு கடன் இருக்கு, எங்களால கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாதுன்றத நிரூபிக்கிறதுக்காக ஒரு வெள்ளை அறிக்கையை தயாரிச்சிருக்காங்க. உண்மையான வளர்ச்சியை, அந்த வெள்ளை அறிக்கைனா எல்லாமே இருக்கணும் பேலன்ஸ் ஷீட்ல. நீங்க வெறும் கடனை மட்டும் காட்டினா இங்க எவ்வளவு பேர் நான் முதல்வன் ஸ்கீம் மூலமா பெனிஃபிட் ஆயிருக்காங்க, கல்வி எப்படி உயர்ந்திருக்கிறது, எத்தனை கிராஜுவேட்ஸ் அதிகமாயிருக்காங்க, எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் உள்ள வந்திருக்கு, இது எல்லாமே தானே சேர்த்து காட்டணும். இவங்க இதெல்லாம் காட்ட தயாரா இல்லை. இதுக்கு முழு காரணம் தாவேகாவுடைய காழ்ப்புணர்ச்சி அரசியல் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. சிஎம்ஏ வந்து டெல்லியில போயிட்டு தமிழ்நாடு இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கு, இதை நாங்கள் மேலும் கொண்டு போறதுக்கு நீங்க வந்து உதவுங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து குறிப்பிடுறாங்க. அந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? சில ஃபோரம்ல நீங்க ஏமாற்ற முடியும், சில ஃபோரம்ல நீங்க ஏமாற்ற முடியாது. எந்த ஃபோரம்ல ஏமாற்ற முடியுமோ அந்த ஃபோரம்ல ஏமாற்றக்கூடிய அரசியலை தாவேகா பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இப்ப நித்தி ஆயோக்ல போய் நீங்க போய் சொல்ல முடியாது, நாங்க வளரலன்னு சொல்ல முடியாது, வளர்ச்சி அடையலன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் நீங்க சொல்லிதான் ஆகணும். அந்த இடத்துல எல்லாம் உண்மையை சொல்லிடுறீங்க. ஆனா அரசியலுக்காக எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சட்ட அனுமதி இருக்கோ பொய் சொல்றதுக்கு, இப்போ ரீல்ஸ் கவர்மெண்ட்னு சொல்றோம்ல, எங்கெங்கெல்லாம் பொய் சொல்லி ரீல்ஸ் இவங்களால பொய் நரேட்டிவை கட்ட முடியுமோ அங்கெங்கெல்லாம் பொய் நரேட்டிவை கட்டுறது தான் இந்த வெள்ளை அறிக்கை. அதுல நிதித்துறை செயலாளர் வந்து
டாக்குமெண்ட்ல இல்லாத ஒரு விஷயத்த சொல்றாரு. ம், ம். பிரஸ் மீட்ல வந்து இல்ல எந்த இடத்துலயும் வீணா செலவு செய்யல அப்படின்னு. ஆனா இன்னொரு பக்கம் அதை நீங்க இதை போடவே இல்லை. வீண் செலவுன்ற ஒரு கேம்பெயினிங்க திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க. நான் திரும்ப சொல்றேன், உங்களுக்கு உண்மையிலேயே நேர்மைன்னு ஒன்று இருந்தா, நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள்ல உண்மை இருந்துச்சு அப்படின்னா, தங்கம் தென்னரசன் சொன்ன சேலஞ்ச் தான். அடுத்த 5 வருஷத்துல நீங்க ஆட்சியை முடிக்கும்போது நீங்க வந்து 20 லட்சம் கடன் எட்டாம இருந்தீங்க அப்படின்னா, ஆனா ஒரு கண்டிஷன், ஒரு கேவியட்டை வைக்கிறோம், இருக்கக்கூடிய நலத்திட்டங்களை அப்படியே தொடரணும். அடித்தட்டு மக்கள் மீது பாரத்தை போடாம நீங்க இதை அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா அதை ஒத்துக்கலாம். ஆனா அது நடக்க போறது கிடையாது. தட்ஸ் அ பேசிக் பிரின்சிபிள் ஆஃப் எக்கானமி. கடன் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது, அதே நேரத்துல இங்கேயும் பொருளாதாரம் வளர்ந்துகிட்டு இருக்குது. நீங்க வந்து ஒரு சிம்பிளா எடுத்துக்கோங்க, ஒரு அரசு ஏன் கடன் வாங்குது அப்படின்னா, ஒரு தனிநபர், ஒரு குடும்பம் வாங்குற கடனோட இதை கம்பேர் பண்ண முடியாது. கடனை உடனே அடைச்சாகணும் அப்படின்னு. ஒரு அரசாங்கம் ஏன் கடன் வாங்குது அப்படின்னா, இன்னைக்கு வந்து நான் ஒரு 10,000 பள்ளிக்கூடங்களை வச்சிருக்கேன். ஆனால் எனக்கான டிமாண்ட் 15,000 பள்ளிக்கூடங்களாக இருக்குது அப்படின்றப்ப அந்த 5,000 பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கு கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது. அதை அந்த இன்னும் கூடுதலாக அந்த 5,000 பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிச்சுட்டு வெளியே வந்து அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது அரசுக்கு வரியா கட்ட போறாங்க. அப்படி அந்த அடிப்படையில தான் அதை நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்குறோமே தவிர அதை கடன் சொல்லி மக்களை திசை திருப்ப வேணான்ற. மேயர் பிரியா அவர்கள், எம்எல்ஏ பள்ளி அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் முடிச்சு விட்டாங்க. அதான் சட்டமன்றத்தில் வந்து சபாநாயகர்கள் அவர்கள் பேசும்போது புரோட்டோகால்ல வந்து அரசு அதிகாரிகளுக்கு விளக்கினா போதும் அப்படின்னு விஷயம் சொல்றாரு. இதுல நடவடிக்கை தேவையில்லை. அதுதான் இவங்களுடைய ஒரு அடிப்படை கேம்பெயினே முடிஞ்சிச்சு இல்ல. அது வந்து நீ ஆரம்பிச்சு வச்சது யாரு? மேயர் திறக்கணும். அது கார்பரேஷன் ஸ்கூல், மேயர் தான் ஹெட்டு. அவங்க அந்த ரிப்பன் வெட்டுறதுக்கு முன்னாடி வீட்டுல இருந்து கொண்டு வந்த ரிப்பனை வச்சு வெட்ட ஆரம்பிச்சது யாரு? இதுதான் புரோட்டோகால் பிரீச். ஏங்க, ஒன்றிய அரசுடைய நிகழ்ச்சிகள்ல எம்பிஸுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஈவெண்ட்ஸ்ல எம்எல்ஏஸ்க்கு என்ன இருக்கு, கார்பரேஷன்ல மேயர்ஸுக்கு என்ன இருக்கு? இது வந்து பவர் டிவைடடா இருக்கு, புரோட்டோகால் டிவைடடா இருக்கு. அப்படி இருக்கும்போது இது வந்து இப்படி ஒரு டிராமாவை பண்ணணுன்றதுக்காகவே பண்ணக்கூடிய ஒரு அரசியல் தான் தாவேகா செய்யுது. ஓகே சார், பல்வேறு முக்கியமான விஷயங்கள் பண்ணிட்டீங்க.